ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா. காட்டுக்கு கிளம்ப ஆயத்தமான ராமர் கைகேயினுடைய பணிப்பெண்களை தனக்கு தேவையான மர உரியையும் மண்வெட்டியும் கொண்டு வரும்படி சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், 14 வருஷம் காட்டியே இருப்பிடமாக கொள்ள போகிற நான் எனக்கு தகுந்த மர உரியும் மண்வெட்டியும் கூடையும் வேணும்னுட்டு கொண்டு வாருங்கன்னு சொல்கிறார். ராமர் இப்படி சொன்னோன்னே கூச்சத்தை முற்றிலும் விட்ட கைகேயை ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் உள்ளே போய் தானே கொண்டு வராங்க மர உரிகளையும் மண்வெட்டியையும் கூடையும். இதை அணிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. மனுஷ புலியான ராமர் சித்த கூட சலனம் இல்லாத 2 மர உரிகளையும் வாங்கிக்கிறார். அவற்றை இடுப்பிலையும் மார்பிலையும் அணிஞ்சுக்கிறார். தன்னுடைய அருமையான ஆடைகளை கழற்றி போடுறார். லக்ஷ்மணனும் அப்படியே செய்கிறார். மர உரிகளை அணிஞ்சுக்கிறார். தனக்குரிய மர உரியை கையில் எடுத்துட்டு பார்த்த சீதை எப்படி அணிஞ்சிக்கிறதுன்னு தெரியாமல் திண்டாடினாங்க. பழக்கமில்லாத ஆடை அணியத்தில் பலர் முன்னிலையில் ஏற்படுற தடுமாற்றம் அவங்க மனசை தலைக்குனிய செஞ்சுது. பேரழகு புரிஞ்சின ராமரை பார்த்து காட்டில் வாழ்கிற முனிவர்களும் அவளுக்குரிய பெண்களும் இவற்றை எப்படி அணிஞ்சுக்கிறாங்க எனக்கு புரியலையேன்னு கூச்சத்தோட சீத்தை கேட்குறாங்க. ராமரோ சித்த கூட தயங்காமல் அந்த மர உரியை கையில் வாங்கிட்டு சீத்தை அணிஞ்சிருந்த புடவை மேலேயே அதை அணிவிக்கிறார். இப்படி பேரழகு பெற்றவங்க பெற்ற ராஜ்யத்துக்கு உரியவங்களா, நற்குணங்களுக்கு இருப்பிடமானவங்கள, எல்லாவித மேன்மைகளையும் பெற்ற தன்னுடைய மனைவிக்கு தான் கையினாலேயே மர உரி அணிவிக்க முனைஞ்ச காட்சி அங்கே நின்னவா மனசெல்லாம் உழுக்கிறது. சீத்தைக்கு இந்த கதி நேரிடக்கூடாது. சீத்தை காட்டில் வாழணுன்ற நிபந்தனை விதிக்கப்படலை. தந்தையினுடைய கட்டளை ஏற்றுண்டு தான் கடமையை நிறைவேற்ற முடிவெடுத்த ராமன் காட்டுக்கு போட்டோம். சீத்தை காட்டில் வாழ தகுந்தவ இல்லை, இங்கேயே இருக்க வேண்டியவன்னு எல்லாரும் கதறாங்க. யாருக்குமே அந்த காட்சியை பொறுக்க முடியல. ஆனால் எல்லாரும் முறையிட்டும் சீதைக்கு மர உரி அணிவிக்கிறதுல முனைஞ்சிருந்த ராமரை பார்த்தார் வசிஷ்டர். அவர் மனசே கலங்கித்து. கண்களில் நீர் ததும்ப படபடக்கிற நெஞ்சத்தோட வசிஷ்டர் பேச தொடங்குறார். கெட்ட மதி படைச்சவளே கைகேயி, குடும்பத்துக்கு பெரும் அவமானத்தை அழிச்சவளே, எல்லா எல்லைகளையும் கடந்துட்டவளே, கண்ணியத்தை துறந்தவளே, தீய எண்ணத்தோட மன்னரை ஏமாத்தினவளே, கேட்டுக்கோ. சீத்தை காட்டுக்கு போக மாட்டான். அவள் அரியாசனத்தில் அமரப்போறா. எல்லா வகையிலையும் கணவனுக்கு நிகரானவ மனைவின்ற தர்மசாஸ்திரம் சொல்கிறது. கணவனுடைய அம்சம்தான் மனைவி கிட்ட குடியிருக்குன்னு சொல்கிறது. ராமனுடைய அம்சத்தை கொண்ட சீதை நாடாழ்வா, இது ஏன் முடிவுன்னு வசிஷ்டர் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், நான் சொல்கிறதையும் மீறி இந்த வைதேகி காட்டுக்கு போனான்னாக்கா ராமனை பின்தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் போயிடுவோம். இந்த நகரமே கிளம்பிடும் காட்டுக்கு. படை வீரர்கள் ராமனை பின்தொடர்ந்து போவா. இந்த நாட்டினுடைய தானியங்கள், பொருட்கள் எல்லாம், செல்வம் எல்லாம் ராமனுக்கு பின்ன போகும். அவ்வளவையே இதே மர உரி அணிஞ்சுட்டு பரதனும் அவனும் கூட சத்ருகனும் ராம வசிக்கிற காட்டுக்கு தான் போயிடுவாங்க. தீமையை நினச்சிண்டு தீமையே செய்கிற நீ வெறும் பாலைவனமாக கிடக்கிற இந்த நாட்டை அப்போ ஆளலாம். ராம இல்லாத இந்த நாடு அழியும். அவன் வாழற காடு செழிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார். தானாக விருப்பப்பட்டு தசரத மன்னர் இந்த அரசுரிமையை தனக்கு அளிக்காததுனால பரதன் இதை ஏற்றுக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, அவன் தசரத மன்னனுக்கு பிறந்த பிள்ளைனாக்கா அவன் உன்னோட கூட வாழறதுக்கும் சம்மதிக்க மாட்டான். தன்னுடைய முன்னோர்கள் போன பாதையை நன்னா அறிஞ்ச பரதன் ஆகாயம் பகர எகிரி குதிச்சா கூட பரவாயில்ல, தர்மத்துக்கு விரோதமாக நடக்கவே மாட்டான். ராமனை அண்டி நிற்காதவன் இந்த உலகத்துலேயே இல்லை. பரதனும் அதுக்கு ஒன்றும் விதி விலக்கில்லை. அதனால் நீ நல்லதையே செய்ய நினச்சி அவனுக்கு பெரும் தீங்கு செஞ்சுருக்க. இப்போயாவது நல்லது செய்ய நினைக்க தொடங்கு. நீ கொண்டுன்னு வந்த மர உரிகளை சீதைக்கிட்டேருந்து பெற்றுண்டு அவளுக்கு அழகான ஆட ஆபரணங்களை அழிச்சுக்கோ. விதேக மன்னனின் மகள் மர உரி அணியத்தக்கவள் இல்லை. ஆனால் இப்படி எவ்வளோ சொல்லியும் வசிஷ்டர் கைகே பதிலேதும் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு சித்த இடைவெளி விட்டு மேலும் வசிஷ்டர் பேசுகிறார். சரி, நீ கேட்ட வரம் தான் என்ன? ராமன் காட்டுக்கு போகணுன்றதுனால. சீதைக்கு வனவாசம்ன்றது நீ கேட்ட வரம் இல்லையே. அதனால் ராமனை பின்தொடர்ந்து சீத்தை காட்டுக்கு போனாலும் அவள் அங்கே எல்லா வசதியோடு வாழணும். எல்லா ஆபரணங்களையும் அணிஞ்சுட்டவளா, எல்லா அலங்காரங்களையும் செஞ்சுட்டவளா சீத்தை காட்டில் வாழட்டும். வெவ்வேறு விதமான நகைகள், வெவ்வேறு விதமான ஆடைகள், வாசனை திரவியங்கள், எல்லா வகையான ஆட்கள், ஆடைகள் எல்லாத்தையும் சீத்தை எடுத்துன்னு போட்டோம். சீத்தை காட்டு வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு தசரத மன்னர்கிட்ட நீ கேட்கல இல்லையா? அதை நீ நினைவில் வச்சுக்கோ. இப்படியெல்லாம் வசிஷ்டர் சொல்கிறார். அந்தணர்கள்லாம் மேம்பட்டவரும் ஈடு இணையற்ற செல்வாக்கு பெற்றவருமான வசிஷ்டர் இந்த மாதிரி பேசி கூட மர உரி அணிஞ்ச கணவனை பின்தொடர்ந்து காட்டுக்கு போகிற முடிவிலிருந்து சீதை மாறவே இல்லை. இறுதியாக அவள் மர உரி அணிஞ்ச காட்சியை பார்த்த பலரும் தடுத்து நிறுத்துறதுக்காக தசரத மன்னரை சபிச்சாங்க. மன்னரோ பெருமூச்சு விட்டார். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா.